ரைட். இப்ப என்ன சொல்றாங்க, சமாந்தரமான நேர்க்கரைகள் உள்ள அகலம் ஏ உடைய ஓர் ஆறு சீரான வேகம் u-உடன் பாய்கிறது. உருவில் கரைகளின் மீது உள்ள a, b, c, d எனும் புள்ளிகள் ஒரு சதுரத்தின் உச்சிகள் ஆகும். ரைட். நீர் தொடர்பாக மாறாக்கதி என்ன சொல்லுங்க, b. நீர் தொடர்பாக மாறாக்கதி b, அது உங்களுக்கு சமநிலை தராங்க. அப்ப நம்மளுக்கு அப்டேட்ல எப்பவும் கேள்வி செய்யக்கூட உங்களுக்கு என்ன செய்யணும், நீங்க தரவுகளை என்ன செய்யணும், கேள்வி வாசிக்கும் போதே குறிச்சிட்டு போயிட வேணும். அப்பதான் நம்மளுக்கு கேள்வி செய்யறது சுலபமாக இருக்கும். அப்ப பாருங்க, A, B, C, D. அப்ப இங்க நம்ம பயன்படுத்த போற குறியீடுகளை பாவிச்சு கொள்வோம். நீர் அல்லது ஆர், நீர் W என்று எடுக்க, பூமி E என்று எடுக்க, B படகு S என்று எடுக்க, படகு S என்று எடுக்க. இப்ப இங்க என்ன சொல்லுவோம், இல்ல நீர் தொடர்பாக மாறாக்கதி B உடன். அப்ப தரவுகளை உடனே குறிச்சு கொள்வோம். என்ன சொல்லுவோம், ஒரு ஆறு சீரான வேகம் u உடன், வெலோசிட்டி ஆஃப் இந்த ஆர் எப்படி இந்த திசையில u மார்க் பண்ணிருக்காங்க. வெலோசிட்டி ஆஃப் ஆர், அதாவது நீர் உங்களுக்கு என்ன, பூமி தொடர்பாக u என்ற வேகத்தோட இப்படி போகும். அதுக்கு பிறகு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வெலோசிட்டி ஆஃப் இந்த படகு, இந்த படகுகள் என்னவா, B1 B2 எனும் இரு படகுகள். B1 B2 சொன்னா நம்மளுக்கு இப்ப இந்த படகுக்கான குறியீடே தேவையில்லை. ஏன்னு சொன்னா தரவுலே உங்களுக்கு என்ன தராங்க, B1 B2 அவங்க சொல்லிட்டாங்க. சோ நம்ம என்ன செய்யலாம், அதை பயன்படுத்தி கொள்ளலாம். வெலோசிட்டி ஆஃப் B1 B2, இந்த ரெண்டு படகுகளும் பூமி தொடர்பாக நீர் தொடர்பாக கதி B உடையது. அப்ப நம்ம ஒவ்வொரு தரவும் வெளியிட்டு இருக்க தவிர நம்ம பொதுவா எப்படி சொல்லலாம், 1,2 எடுத்துக்கொள்ளும், I சமன் 1,2 எடுத்துக்கொள்ளும். மொத்தமாக BI நீர் தொடர்பாக, ஏன்னா ஒவ்வொரு தரவும் வெளியிட்டு இருக்கிறது. பொதுவாக I என்று சொல்றோம். I என்றது 1,2, அது உங்களுக்கு வேகம் B என்று வச்சுக்கணும். இப்ப இந்த B உங்களுக்கு எப்படி இருக்கு, U விட பெரிது ரெண்டு ஒரு சமநிலைய தாரார்கள். இப்ப இரு படகுகள் ஒரே கணத்தில் ஏயில் இருந்து அவற்றின் பயணங்களை ஆரம்பிக்கின்றன. படகு B1 முதலில் AC வழியே C-க்கு சென்று பின்னர் CD வழியே R வழியே என்ன சொல்லுங்க, எதிர்போக்கில் D-க்கு செல்கின்றது. படகு B2 முதலில் திசை AB-யில் R வழியே அதன் போக்கில் B-க்கு சென்று பின்னர் BD வழியே உங்களுக்கு என்ன சொல்லுவோம், D-க்கு செல்கிறது. ஒரே உரிவில் B1 A-யிலிருந்து C-க்கும், அடுத்தது B2 என்ன B-யிலிருந்து D-க்கும் இயங்குறதுக்கான வேக முக்கோணிகளை பரும்படியாக வரைக. அப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முழு இயக்கத்துக்கு கேட்கல, நம்மளுக்கு எங்க கேட்கிறாங்கன்னா முதலாவது A-யிலிருந்து C-க்கும் அடுத்தது B-யிலிருந்து D-க்கும் இந்த படகுட இயக்கங்களுக்கான வேக முக்கோணிகளை ஒரே வரிப்படத்துல வரைய சொல்லி கேட்கிறாங்க. அப்ப இப்ப என்ன சொல்லலாம், இந்த கோணம் உங்களுக்கு தெரியும் 45 பா. இந்த கோணம் உங்களுக்கு என்ன 45 பா. நம்ம 2014 கேள்வியை பார்த்தா அதே மாதிரி கழிச்சு
வெலோசிட்டியோ இங்க வந்து என்ன சொல்லுவோம் v1 பூமி தொடர்பாக இந்த அந்த பாதை வழியே போகுதுன்னு சொன்னால் அதோட மீனிங் என்ன பூமி தொடர்பாக அதோட இயக்கம் அதன் வழியே இருக்கின்றன v1 என்று சொன்ன ஏல இருந்து சிக்கு போறது அப்ப வெலோசிட்டியோ v1 எப்படி இருக்க போகுது இப்படி இருக்கு அடுத்தது வெலோசிட்டியோ v2 எப்படி இருக்க போகுது உங்களுக்கு அவர் வந்து vd பாதைகள் அந்த வேகத்தை v1 என்று இந்த வேகத்தை v2 என்று வச்சுக்கோங்க இப்ப நல்லா பாருங்க இப்ப வந்து உங்களுக்கு என்ன நடக்குறீங்க பருமன் மாத்திரம் தெரியும் பருமனும் திசையும் தெரியும் திசை மாத்திரம் தெரியும் வலிமையான அதே கன்செப்ட் என்ன செய்யணும் முதலாவது ஸ்டெப் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும் திசை மாத்திரம் தெரிந்ததை விளையுள் வேகமாக கொண்டு திசை மாத்திரம் தெரிந்ததை விளையுள் வேகமாக கொண்டு வந்து என்ன செய்யணும் இப்ப தொடர்பு கோட்பாடு வந்து என்ன செய்யணும் எழுத வேண்டும் அப்ப பாருங்க திசை மாத்திரம் தெரிந்ததை விளையுள் வேகமாக கொண்டு தொடர்பு கோட்பாடு எழுத வேண்டும் ரைட் ஓகே அப்ப திசை மாத்திரம் தெரிந்தது எனது v1 v2 உண்மை வேகத்துக்கு தான் உங்களுக்கு திசை மாத்திரம் தெரியும் அப்ப வெலோசிட்டியோ நான் ஒவ்வொரு தரம் எழுத தேவை என்ன i சமன் 1,2 சொல்லியாச்சு சோ பொதுவான சமன்பாடு எழுதிக்கொள்ளும் vi ரைட் பூமி தொடர்பாக வெலோசிட்டியோ vi நீர் தொடர்பாக பிளஸ் வெலோசிட்டி ஆஃப் W பூமி தொடர்பாக ரைட் உங்களுக்கு தெரியும் என்ன இருக்கு நீர் தொடர்பாக படகுகளின் வேகம் என்ன v பிளஸ் நீரின் உண்மை வேகம் என்ன u இது வந்து திசை தெரியாத அதான காவிகளை கொடுத்து அடுத்தது i சமன் 1 என்று சொன்னார் உங்களுக்கு என்ன வேகம் வந்து கிடையுடன் இந்த திசையில 45 பாகம் அது v1 i சமன் 2 என்று சொன்னா கிடையுடன் 45 ஆகியவை வந்து இப்ப இதான் வந்து உங்களுக்கு விளைவுகமா இருக்கு இப்ப இரண்டாவது ஸ்டெப் உங்களுக்கு நோட்ல வந்து இரண்டாவது ஸ்டெப் வந்து என்ன சொல்லுவோம் என்ன செய்ய வேணும் வேகம் முக்கோணி கீறதுக்கு திசையும் பருமனும் தெரிந்த வேகத்தை முதல்ல கீற வேண்டும் திசையும் பருமனும் தெரிந்த வேகம் என்றால் என்ன உங்களுக்கு அதை கீறிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் நீங்க நம்ம வலிமையா தொடக்க புள்ளியை மையமாக கொண்டு கட்டம் இப்ப தொடக்க புள்ளியை மையமாக கொண்டு திசை தெரியாததை ஆரையாக கொண்டு திசை தெரியாதது என்று சொன்னால் பி அதை ஆரையாக கொண்டு வட்டம் வரையும் பி வந்து உங்களுக்கு என்ன சொல்லணும் இது அதை ஆரையாக கொண்டு வட்டம் என்றால் வட்டம் வந்து உங்களுக்கு என்ன இதுக்கு வெளியில இருந்தா வரும்போதே பி வந்து ஜூவை விட பெரிய சமநிலை முக்கியம் இப்ப வட்டத்துக்கு இருக்கிறோம் இப்ப உங்களுக்கு இப்படி வட்டம் வரும்போது எக்ஸாம்பிள் கட்டாயம் காண இப்ப என்ன செய்வது வேக முக்கோணிகளை கம்ப்ளீட் பண்ணுவோம் வேக முக்கோணிகள் எப்படி கம்ப்ளீட் பண்ணுவோம் நம்ம இந்த அறிவை பயன்படுத்தணும் எனது காவிகள் அறிவை பயன்படுத்த வேண்டும் அல்லது தொடர்பு கோட்பாட்டு அறிவையாவது பயன்படுத்த வேண்டும் ஏற்கனவே கேள்வியில சொல்ற விஷயம் ஒரு வேகம் இப்படி வந்து அடுத்த வேகம் இப்படி வருதுன்னா அதுக்கான விளைவு வேகம் என்ன அதுல தொடக்கத்தையும் முடிவையும் இணைக்கிறதா வேகம் அதான் விளைவு வேகம் இதான் வேக முக்கோணம் அப்ப இந்த விளைவு வேகம் கட்டாயம் ஒரு கூறுட தொடக்க புள்ளியில தொடங்கணும் அல்லது மற்ற கூறுட முடிவு புள்ளியில முடியும் உங்களுக்கு சொல்லிட்டேன் மையம் என்று சொல்லுவோம் என்ன
மையத்துக்கூட போறது வந்து உங்களுக்கு ஆலை. இங்க ஆலை வந்து என்ன சொல்லுங்க பி. அப்ப இந்த இடத்துல தொடங்குறதும் முடிக்கிறதும் பி தான். அதை நம்ம ஒண்ணும் செய்யலாம். அப்ப இந்த B1 B2 உங்களுக்கு எங்க வரும் இந்த முனையில வரும். B1 B2 இந்த முனையில வருது சொன்னால் B1 வந்து உங்களுக்கு என்ன செய்யும் இந்த இடத்துல வந்து முடிவடையும். இந்த கூறு இடத்துல வந்து முடிவடையும். அப்ப உங்களுக்கு வந்து என்ன செய்யும் இந்த கூறு விடத்தான் B1 வரும்னு தெரியும். இவிடத்த கூறு முடிவடையுதுன்னா இவிடத்த B1 முடிவடையும். இவிடத்த B1 முடிவடையும் இப்படித்தான் உங்களுக்கு B1 வரும். இந்த கோடும் வந்து உங்களுக்கு என்ன வரும் 45 பாகம். இப்ப வேகம் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணுவோம். வேகம் டி இப்படி வரும். அடுத்தது B2 பாத்தீங்கன்னா இந்த சந்தர்ப்பத்துக்கான விளைவு வேகம் என்ன B2 படகு 2க்கான அதை என்ன செய்வது இந்த இடத்துல வந்து முடிவடையணும் வேண்டாம். கிடையாது இப்படி வந்து உங்களுக்கு வரும். என்ன சொல்லணும் இது B2 இது உங்களுக்கு பியா இருக்க போகுது. அப்ப இவ்வளவுதான் விஷயம். அப்ப என்ன சொல்லுவோம் இப்ப கேள்வியில அடுத்த பாட்டு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இதிலிருந்து ஏயிலிருந்து சிக்கு இயக்கத்தில் படகு B1 கதி என காட்டி பியிலிருந்து டிக்கு இயக்கத்தில் படகு B2 கதியை காண்க. ரைட். அப்ப பாருங்க B1 B2 ரெண்டையும் காண சொல்றாங்க. இதே மாதிரி தான் 2014. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் போன 45 பாகை என்றதை தவிர வேற என்ன வித்தியாசம் இருக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப வடிவா பாஸ் பேப்பரை பார்த்துக்கணும். இது போன வந்து 42 பாகை. அப்ப அது காண்பதுக்கான வழிமுறைகள் என்ன B1 காண்பது என்ன இப்ப நீங்க என்ன செய்யலாம் ஒரு செங்குத்தொண்டு அமைச்சோம். இப்ப உங்களுக்கு தெரியும் இது U இது U என்று சொன்னால் இன்னும் இருக்கிற இந்த நீளம் இந்த நீளத்தை பற்றி நீங்க என்ன சொல்லலாம் விஷயத்துக்கு வரும் பயன்படுத்தாது P Q R S இப்ப பாருங்க இந்த RS என்ற நீளம் வந்து உங்களுக்கு என்னதுக்கு சமனா இருக்கு இது U என்று சொன்னா U போன 47 அயல் பக்கம் U cos 48 அப்ப U வர்க்கமூலம் 2. அடுத்தது இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன போகுது PR சமன் U வர்க்கமூலம் U cos 48 அப்ப U வர்க்கமூலம் 2 இது U வர்க்கமூலம் 2. சோ இப்ப எனக்கு என்ன தேவை B1 நான் இப்ப என்ன சொல்லலாம் பைத்தகரஸ் தேற்றப்படி QR வர்க்கம் பிளஸ் PR வர்க்கம் சமன் PQ வர்க்கம். இப்ப இந்த QR வர்க்கம் என்றது என்னதுக்கு சமனா இருக்கும் B1 மொத்தமா தான் B1 நம்மளுக்கு தேவை QR. அப்ப என்ன சொல்லுவோம் B1 மைனஸ் இருக்கிற இந்த RS அப்ப என்ன மைனஸ் U வர்க்கமூலம் 2 முழுவது வர்க்கம் பிளஸ் PR அப்ப என்ன U வர்க்கத்தின் கீழ் 2 சமன் இங்க V வர்க்கம். இப்ப இங்க இருந்து மிச்சத்தை செஞ்சோம்னால் பாருங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவோம் இங்க V1 மைனஸ் U வர்க்கமூலம் 2 முழுவத வர்க்கம்
சமன் b வர்க்கம் சய u வர்க்கத்தின் கீழ் 2. சோ 2 u வர்க்கம் சாரி 2 b வர்க்கம் சய u வர்க்கத்தின் கீழ் 2. சோ b1 minus u இன் கீழ் வர்க்கமூலம் 2. b1 minus u இன் கீழ் வர்க்கமூலம் 2 சமன் உங்களுக்கு என்னவா இருக்கும்? இங்க பாத்தீங்கன்னா 2 b வர்க்கம் சை u வர்க்கம் அதன் கீழ் வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் எடுத்துட்டோம். சோ b1 வந்து உங்களுக்கு என்ன சமன் பாருங்க கீழுக்கு மொத்தமாக இது இங்க மைனஸ் இங்க வந்தால் பிளஸ் ஆகும். வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் 2 மொத்தமாக ஒரு ஒன்றின்கள் வர்க்கமூலம் 2 பொதுவாக எடுத்தால் இங்க வரப்போறத பாருங்க 2 b வர்க்கம் சை u வர்க்கம் சக வர்க்கம் சக u. அப்ப இதானங்க காட்டுங்க. 2014 பாஸ் பேப்பர் அப்படியே வச்சிருக்காங்க. அதே செய்முறை அதே விஷயம் அதே எல்லாம். இன்னும் கோணம் மட்டும் 45 பாகையா ஆக்கியிருக்காங்க. அங்க 60 பாகையா இருந்தது. அவ்வளவுதான் விஷயம். சாரி அங்க 30 பாகையா இருந்தது. ரைட். இப்ப அதுக்கு பிறகு என்ன கேட்கிறாங்க? B2 கேட்கிறாங்க. B2க்கான அமைப்பை செஞ்சு கொள்ளுங்க. இப்ப B2க்கான அமைப்பு வந்து உங்களுக்கு என்ன? இந்த கோடை அப்படியே நிறுத்துறது. இந்த கோடை என்ன செய்யுது? அப்படியே நிறுத்துறது. நிறுத்திட்டு இந்த இடத்துல இருந்து இந்த புள்ளியில இருந்து இதுக்கு ஒரு செங்குத்தொண்டு அமைச்சு விடுறது. இதுக்கு ஒரு செங்குத்தொண்டு அமைச்சு விடுறது. என்ன வரும் உங்களுக்கு? இந்த கோணம் என்ன? 45 பாகை. இப்ப வந்து பாருங்க இது u இது 45 பாகை என்றால் ஏற்கனவே சொன்னது போல என்ன வரும்? u-ன்கள் வர்க்கமூலம் 2 u-ன்கள் வர்க்கமூலம் 2 in u cos 45 u sin 45. இதை நாம வந்து எப்படி வச்சுக்கொள்றது? இதை வந்து h ன்னு வச்சுக்கொள்றோம். இப்ப உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவோம்? அடுத்த வேகம் காண்பதற்கு என்ன சொல்லலாம்? நீங்க பாருங்க L வர்க்கம் PL வர்க்கம் PL வர்க்கம் சமன் PH வர்க்கம் பிளஸ் HL வர்க்கம். PL வர்க்கம் என்பது B வர்க்கம், PH வர்க்கம் என்பது U வர்க்கத்தின் கீழ் 2. HL வர்க்கம் என்பது பார்ப்போம் U இன் கீழ் வர்க்கமூலம் 2 பிளஸ் என்னவா இருக்கும்? இதுவும் சேர்த்ததுதான் இந்த HL. இப்படி இருக்கும். இப்ப உங்களுக்கு வந்து என்ன செய்யும்? இந்த B2 பிளஸ் U இன் கீழ் வர்க்கமூலம் 2 முழுவதும் வர்க்கம் சமன் என்ன? D வர்க்கம். இது இங்க வந்து கழிச்சம் வேண்டாம். B வர்க்கம் சை U வர்க்கத்தின் கீழ் 2. சோ ஃபோமசி எடுத்து கழிக்கும் போது உங்களுக்கு என்ன வரும்? 2 B வர்க்கம் சை U வர்க்கத்தின் கீழ் 2. சோ இங்க என்ன வரப்போகுது பாருங்க. B2 பிளஸ் U இன் கீழ் வர்க்கமூலம் 2 சமன் வர்க்கமூலம் 2 B வர்க்கம் மைனஸ் U வர்க்கம் அதன் கீழ் வர்க்கமூலம் 2. இப்ப B2 என்ற சொன்ன என்ன செய்வோம்? இதை வந்து அங்க கழிச்சு விட்டோம்னா சரியா? இதை வந்து அங்க கழிச்சு விட்டோம்னா சரியா இருக்கு. சோ இது வரைக்கும் செஞ்சு கொள்ளுங்க. இதுக்கான போட்டோவையும் போட்டுட்டு குரூப்ல அடுத்த விஷயத்துக்கு போகும். அப்ப பாருங்க இப்ப வந்து என்ன சொல்லும்? ரெண்டு பக்கம் வர்க்கமூலம் எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு B2 பிளஸ் U இன் கீழ் வர்க்கமூலம் 2 சமன் வர்க்கமூலம் 2 B வர்க்கம் சை U வர்க்கம் அதன் கீழ் வர்க்கமூலம் 2. B2 சமன் உங்களுக்கு வரப்போகுது பாருங்க 2 B வர்க்கம் சை U வர்க்கத்தின் கீழ் வர்க்கமூலம் 2 இங்கேயும் இருக்கு பாருங்க, இங்கேயும் இருக்கு. கழிச்ச வேண்டாம் மைனஸ்
சோ B1 B2 எடுத்து இப்ப என்ன கேட்கிறாங்க அடுத்த பாட்டு போ. B1 B2 ஆகிய இரு படகுகளும் ஒரே களத்தில் D-ஐ அடையும் என காட்டுக. அப்ப D-ஐ அடையும் என்னது? A முதலாவது படகு B1 எப்படி போகுது? A-லிருந்து C-க்கு போய் C-லிருந்து D-க்கு போகுது. அடுத்த படகு உங்களுக்கு வந்து என்ன? A-லிருந்து B-க்கு போய் B-லிருந்து D-க்கு போகுது. இந்த ரெண்டும் ஒரே டைம்ல தான் அடையும் என்று காட்டலாம். அது எப்படி காட்டுறது? இப்ப வந்து உங்களுக்கு வந்து என்ன, இதன் வழியான வேகங்கள் தெரியும். இப்ப உங்களுக்கு எடுக்கிற மொத்த நேரத்தை பார்ப்போம். படகு B1க்கு எடுக்கிற நேரம் தான் இந்த T1 வச்சுக்கணும். அப்ப T1 வந்து உங்களுக்கு என்னதுக்கு சமனா இருக்கும்? முதலாவது T1 A-லிருந்து C-க்கு போகும். அதுக்கு எடுக்கிற வேகம் தான் உங்களுக்கு என்ன? இந்த B1. AC பாதை வழி இருக்கிற வேகம் தான் உங்களுக்கு என்ன? B1. சோ உங்களுக்கு என்ன சொல்லலாம்? பார்த்து கொடுப்போம். B1 இந்த தூரம் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்? இந்த ஆற்றிட வந்து உங்களுக்கு தரவுல தந்திருக்காங்க. அகலம் வந்து A. அகலம் A என்று சொன்னா இது A. இது ஒரு சதுரம். எனவே இதுக்குமே அப்ப இந்த நீளம் உங்களுக்கு என்ன? வர்க்கமூலம் 2A. அப்ப வர்க்கமூலம் 2A தூரத்தை என்ன வேகத்தோட போகுது? B1 வேகத்தோட போகும். அப்ப வர்க்கமூலம் 2A B1 பிளஸ் அடுத்தது C-லிருந்து D. C-லிருந்து D-க்கு பார்த்தோம்னா A தூரம், அதற்கு வேகம், அதற்கு C-லிருந்து D-க்கான வேகம், C-லிருந்து D-க்கான வேகம் வந்து உங்களுக்கு பாருங்க. இந்த தொடர்பு கோட்பாடு படி உங்களுக்கு தெரியும், படகுகளின் நீர் தொடர்பான வேகம் வந்து B. படகின்ற வேகம் வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியும்? U. அது இந்த திசையில. இப்ப நம்மளோட ஆள் வந்து இப்ப என்ன? இங்க இருந்து இங்க இயங்க போறாரு. எனவே இவர் விளைவு வேகம் இந்த திசையில வரப்போகுது. C-லிருந்து D என்றால் இந்த திசையில. அப்ப இந்த திசையில விளைவு வேகம் பண்ண உங்களுக்கு என்ன? B பிளஸ் இதுல திசையை மாத்தி விடும். இதுல திசையை மாத்தினம் என்றால் இந்த திசைக்கு வரப்போகுது. ஆனால் அங்க என்ன வரப்போகுது? மைனஸ் வரப்போகுது. B எல்லா திசையிலையும் இருக்கும். நம்மளுக்கு இந்த திசையில இருக்கும் போதுதான் B-க்கான இந்த திசையை நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்ப இங்க இந்த சந்தர்ப்பத்துல விளைவு வேகம் உங்களுக்கு எப்படி வரப்போகுது? நம்மளுக்கு C-லிருந்து D-க்கு தான் விளைவு வேகம். எனவே விளைவு வேகம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? B பிளஸ் இந்த திசையில U. அதை நம்ம இந்த திசைக்கு மாத்துவோம் என்றால் மைனஸ் U ஆகும். சோ A = B மைனஸ் U. இது T1. அடுத்தது T2. T2 என்னன்னு சொல்லணும்? முதலாவது A-லிருந்து B-க்கு போறாரு. அப்ப விளைவு வேகம் உங்களுக்கு இந்த திசையில வரும். A-லிருந்து B-க்கான விளைவு வேகம் வந்து பூமி தொடர்பான படகின்ற உண்மை கதி இந்த திசையில வரும். இப்ப பாருங்க B பிளஸ் அதே திசையில U. சோ நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. என்ன வரும்? A × B பிளஸ் U பிளஸ் திருப்பி இந்த பாதை வழியில் இயங்குறாரு. BD பாதை வழி என்ன வரும்? வர்க்கமூலம் 2A × இந்த பாதை வழியான வேகம் இந்த B1. சொல்லு படகு இரண்டாவது படகுல வேகமே அதே உங்களுக்கு B. இந்த நேரம் ரெண்டும் உங்களுக்கு வந்து எப்படி காட்ட வேண்டும்? சமன் என்று காட்ட வேண்டும். அவ்வளவுதான் விஷயம். இப்ப என்ன செய்யலாம் பார்ப்போம். இப்ப வந்து என்ன செய்யலாம் பார்ப்போம். T1 சமன் வர்க்கமூலம் 2A × B1. உங்களுக்கு என்ன வருது? 1 வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் 2 B வர்க்கம் மைனஸ் U வர்க்கம் பிளஸ் U பிளஸ் A × B மைனஸ் U. சோ இந்த வர்க்கமூலம் 2 மேல போனா 2 இங்க பாருங்க கீழுக்கு சேடுகள் இருக்கு. கீழுக்கு சேடுகளை வச்சுட்டு ஒண்ணுமே செய்யலாது. சோ என்ன செய்வோம்? உடன்புணரியால பெருக்கி விடும். என்ன வருது? 2B வர்க்கம் மைனஸ் U வர்க்கம் மைனஸ் U. பாருங்க என்ன செய்யும்? உடன்புணரியால பெருக்கிருக்கோம். உங்களுக்கு இங்க என்ன வரப்போகுது? 2B வர்க்கம் மைனஸ் U வர்க்கம் மைனஸ் U வர்க்கம். என்ன உடன்புணரியால பெருக்கிறோம் இப்படி பிளஸ்
a இன்டு b மைனஸ் b. அப்ப இங்க வந்து என்ன செய்யலாம், சுருக்கட்டா இரண்டு a வர்க்கம் மைனஸ் ரெண்டு தர இங்க வந்து என்ன போகுது b வர்க்கம் சை u வர்க்கம் இங்க a இன்டு b மைனஸ். பாருங்க இங்க ரெண்டும் போயிடும். கோமசி என்ன b வர்க்கம் சை u வர்க்கம். கோமசி b வர்க்கம் சை u வர்க்கம் என்றால் இங்க b மைனஸ் u மட்டும்தான் இருக்கு. சோ நீங்க இங்க எதால பெருக்க வேணும், b பிளஸ் u ஆல பெருக்க வேணும். b பிளஸ் u ஆல பெருக்கிட்டு என்ன சொல்லுது, இங்கமே இங்கேயுமே a பொதுவாக எடுக்கலாம். a பொதுவாக எடுக்கலாம். கீழுக்கு வந்து என்ன கோமசி இப்ப சொல்லிட்டு எனக்கு b வர்க்கம் சை u வர்க்கம். கோமசி b வர்க்கம் சை u வர்க்கம் என்றால் இந்த b மைனஸ் u நம்ம இப்ப எதால பெருக்க வேணும், b பிளஸ் u ஆல பெருக்கினால் தான் b வர்க்கம் சை u வர்க்கம். a யும் பொதுவாக எடுத்துட்டேன். சோ இங்க என்ன வர போது பாருங்க, b பிளஸ் u ஆல இங்க பெருக்கும் போது b பிளஸ் u ஆல பெருக்கும் போது என்ன நடக்கும், இங்க ஒரு பிளஸ் u வருது, இங்க மைனஸ் u வருது. சோ ரெண்டுமே போக உங்களுக்கு என்ன வர போகுது, 2b வர்க்கம் மைனஸ் u வர்க்கம் பிளஸ் b. b plus u minus u plus u போனா plus. அப்ப இதான் வந்து நேரம் t1. இப்ப நம்ம காண வேண்டியது நேரம் t2. பார்ப்போம். இப்போ வந்து நேரம் t2. நேரம் t2 சமன் a இன்டு b plus 2 plus இங்க வந்து உங்களுக்கு என்ன வர்க்கமூலம் 2a இன்டு வர்க்கமூலம் 2a வர்க்கமூலம் 2a இன்டு b2 என்பது என்ன, மைனஸ் வர்க்கமூலம் 2. சோ அதே சுருக்கள் அப்படி a இன்டு b plus 2 அப்படியே வரும்போது வர்க்கமூலம் 2 இங்க போகும்போது எனக்கு 2a ஆகிடும். இப்ப கீழுக்கு சேடுகள் இருக்க போகுது. சேடுகளை வச்சுட்டு சுருக்கள் செய்தால் சேடுகளை மேலே கொண்டு போகும். அப்ப என்ன செய்யலாம், உடன்புணரியால் பெருக்கப்படும். 2b வர்க்கம் மைனஸ் u வர்க்கம் மைனஸ் u உடன்புணரி பிளஸ் இங்க என்ன வரும்போது 2b வர்க்கம் மைனஸ் u வர்க்கம் மைனஸ் u வர்க்கம். அதே போல என்ன செய்யலாம், a இன்டு b plus 2 இங்க வந்து பாருங்க 2b வர்க்கம் சை 2u வர்க்கம் 2 பொதுவாக எடுக்கலாம். 2 சுருக்கப்படும். இங்க வந்து உங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்ப்போம். 2b வர்க்கம் சை u வர்க்கம் plus 2 கீழுக்கு வந்து b வர்க்கம் சை u வர்க்கம். கோமசி என்ன b வர்க்கம் சை u வர்க்கம் தான். நீங்க b plus u b வர்க்கம் சை u வர்க்கம் தான் கோமசி. சரி, அப்ப உங்களுக்கு என்ன வரும், மொத்தமாக b வர்க்கம் சை u வர்க்கத்தை எடுத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு என்ன நடக்கும், இங்கேயுமே a பொதுவாக. அடுத்து இங்க b வர்க்கம் சை u வர்க்கம் வரணும்னா எதால பெருக்கணும், b மைனஸ் u ஆல பெருக்கணும். நல்லா பாருங்க, எதால பெருக்கணும், b மைனஸ் u. அப்ப இங்க என்ன வரப்போகுது, உங்களுக்கு a பொதுவா எடுக்கிறோம். இங்க b மைனஸ் u இருக்குது, அங்க மைனஸ் u இங்க பிளஸ் u. அப்ப இங்க என்ன மிஞ்ச போகுது, இந்த பிளஸ் b மட்டும்தான் மிஞ்ச போகுது. அடுத்தது வர்க்கமூலம் 2b வர்க்கம் மைனஸ் u வர்க்கம். எனவே என்ன சொல்லுவீங்க, எனவே என்ன சொல்லலாம், எனவே t1 t2 வருது உங்களுக்கு சமனாக வருது, t1 t2 சமனாக வருது. அப்ப நம்ம கடைசியில வசனத்தை சொல்லுவோம், b1 b2 என்பன ஒரே நேரத்தில் d ஐ அடையும். ஒரே நேரத்தில் d ஐ அடையும். இவ்வளவுதான் 2019 ஆண்டு.